அன்பு செல்லமே, கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும் பொழுது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் கவலையுடனே இருக்கிறாய். அதற்காகத்தான் நான் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். நீ இந்த நொடி உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து உறவுகளையும், நண்பனாக இருந்தாலும் சரி, உன் குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் புரிந்திருப்பாய். கஷ்டம் என்றால் யார் வருகிறார்கள், உனக்கு சந்தோஷம் என்றால் யார் வருகிறார்கள் என்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். கஷ்டம் வந்தால் தூத்தி பேசுவதும், சந்தோஷம் வந்தால் இவளைப் போல் இல்லை என்னுடைய உறவு என்று புகழ்ந்து செல்வதும் தவறு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்திற்கும் சம பங்கு எடுத்து தன் கஷ்டம் போல ஆறுதலாக இருக்க வேண்டும். உனக்கு யாரும் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் நீ எப்பொழுதும் என்னை கேட்கிறாய். சாயே, என்னிடம் வந்து பேசுங்கள், எனக்கு யாருமே கிடையாது, என்னை சுற்றி இருக்கும் அனைத்து உறவுகளும் போலியாக இருக்கிறது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு உண்மையான உறவாக தெரிகிறீர்கள், என்னை எப்படியாவது காப்பாற்றி இந்த உலகத்தில் நானும் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று கேட்கிறாய். இதை பார்த்து நானும் உன்னுடன் சேர்ந்து கலங்கினேன். என்னுடைய உறவுக்கு யாரும் தேவை கிடையாது, இனி நான் போதும் என்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் போக்க இந்த சாய் வந்துவிட்டேன். உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேள். இனி நீ கேட்கும் அனைத்தும் உடனுக்கு உடனாக உனக்கு கிடைக்கும். நீ கஷ்டப்பட்டது, மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் கேவலப்படுத்தலாம் என்று நினைத்தது அனைத்துமே இனி முடிந்துவிட்டது. இனி யாருமே உன்னை கேவலப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையானது கேவலப்படும் அளவுக்கு இனி எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்காது. நீ அழாதே. இப்பொழுது நான் சொல்லும் பொழுது கூட உன்னுடைய மனதில் அவ்வளவு வலி, சாய் என்னை புரிந்து கொண்டார் என்ற வலி இருக்கிறது. தங்கமே, உன் மனதில் சந்தோஷம் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு கண்ணீரும் இருக்கக்கூடாது. இனி உன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டும். இனி அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பொறுமையாக இரு. நான் எப்பொழுதும் அதிசயத்தை உனக்கு நிகழ்த்துவேன். அதனால் கவலைப்படாமல் தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.